இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏங்க என்னங்க அது? கல்யாண பொண்ணு மாதிரி இவ்வளவு மேக்கப் போட்டுட்டு தனியா வந்தா ரவுடிங்க துரத்த தானே செய்வாங்க. உங்களுக்கு எங்க போகணும் சொல்லுங்க, நான் கொண்டு போய் விட்டுறேன். ஹலோ, உங்களை தாங்க. எங்க போகணும்னு சொல்லுங்க, நானே உங்களை டிராப் பண்றேன். இங்கே இருந்தீங்கன்னா மறுபடியும் அவங்க வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. என்னங்க பேச மாட்டீங்களா? சரி, நான் பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு தான் போறேன். வாங்க, அங்க விட்டுடுறேன். வாங்க. ஓடுகாலி கழுத எங்கடி போன? அப்படியே ஒண்ணு போட்டனா? வாடி விடுங்க, வாடி வாடி. விடுங்க. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, வேண்டாம். ஏய், தம்பி, நீங்க தானே லட்சுமியை கல்யாணம் பண்ணிக்க வந்த மாப்பிள்ள? என் போட்டோ எப்படி இங்க வந்தது? தம்பி, நீங்க லட்சுமியோட மாப்பிள்ள தானே? நீங்க கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னதா சொன்னாங்க. நல்ல வேளை வந்துட்டீங்க. சரி வாங்க தம்பி, வாங்க. சரி இருங்க. அட வா. என்ன சார் நடக்குதுங்க? நீங்க என்ன சொல்றீங்கன்னே எனக்கு புரியல. இந்த கல்யாண பொண்ணோட என் போட்டோ இங்க எப்படி வந்துச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. விடுங்க. வாங்க தம்பி. நான் தான் மாப்பிள்ளன்னு யார் சொன்னா? என்ன தம்பி இப்படி கேக்குறீங்க? நீங்க தானே எங்க ஊர் பொண்ணு லட்சுமிய கல்யாணம் பண்ண வந்த மாப்பிள்ள? என்னங்க சொல்றீங்க? எனக்கு கல்யாணமா? அதுவும் உங்க ஊர் பொண்ணோடவா? என்னடி இவரு? எனக்கும் இந்த கல்யாணத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. சத்தியமா நீங்க சொல்ற எந்த விஷயமும் எனக்கு தெரியாது. என்ன தம்பி? இந்த கோயிலுக்கு பரிகாரம் பண்றதுக்காக வந்தாங்க. மத்தபடி எனக்கும் நீங்க சொல்ற விஷயத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. சொன்னா கேளுங்க, ஏதோ தப்பு நடந்திருக்கு. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. ஆமா, அவர் மேல எந்த தப்பும் இல்ல. இதோ இருக்காங்களே, இது என் அம்மா, இதோ என் அண்ணன், அப்புறம் ஒன்னும் தெரியாத மாதிரி மனமடையில உட்காந்துக்கிட்டு இருக்காருல இந்த ஊர் பிரசிடென்ட். இவங்க எல்லாம் சேர்ந்து லட்சுமியை இந்த மாமனுக்கு கட்டி வைக்க இவங்க எல்லாரும் போட்ட டிராமா. டேய், சரி, நடந்தது நடந்து போச்சு. இங்க பொண்ணு லட்சுமி குணத்துல பத்திரமாத்து தங்கம். தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த ஊர் மொத்தமும் நீங்க தான் எங்க பொண்ண கல்யாணம் பண்ண போற மாப்பிள்ளன்னு நம்பிட்டோம். இந்த உலகத்துல நீங்க எங்க தேடினாலும் லட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்காது. நீங்க எங்க பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கலாமே. லட்சுமி ரொம்ப நல்ல பொண்ணு தம்பி. எல்லாரும் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா?
என்னங்க பைத்தியம் மாதிரி பேசுறீங்க? நியாயமா என் போட்டோவை மிஸ்யூஸ் பண்ணதுக்கு நான் தான் உங்க எல்லாரும் மேலயும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். திரும்பவும் சொல்றேன், எனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. என்ன விட்டுருங்க. தம்பி 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 இல்லைங்க தம்பி. நில்லுங்க தம்பி. இந்த நிமிஷம் என் பேத்திய இந்த கொடுமையில இருந்து காப்பாத்த வந்த சாமியே நீங்கதான். அவளை நீங்க தான் காப்பாத்தணும். ஆமா சார், என் தங்கச்சி பாவம் சார். ஊர் உலகத்துல யாருக்குமே நடக்காத கொடுமைகள்லாம் நடக்குது. நீங்க தான் சார் என் தங்கச்சிக்கு வாழ்க்கை கொடுக்கணும். முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க சார். என் பேத்தி பாவப்பா. அவ மனசெறிஞ்சு யாருக்கும் எந்த தீங்கு நினைக்க மாட்டா. அவளை நீங்களே கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிடுங்க. நீங்க எடுக்கிற இந்த முடிவுக்கு நீங்க வருத்தப்படுற மாதிரி அவ எந்த காலத்திலயும் நடந்துக்க மாட்டா. அவ உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் உண்மையா இருப்பா. உங்க கால்ல கூட விழுகிற சார். தயவு செஞ்சு என் தங்கச்சியை காப்பாத்துங்க சார். என்னங்க பண்றீங்க? நீங்க என்ன பேசுறீங்க தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? நான் இந்த ஊருக்கு கோயில்ல பண்ண வேண்டிய பரிகாரத்துக்காக வந்தேன். வந்து பார்த்தா என்ன வச்சு இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்குன்னு தெரிஞ்சு நானே ஷாக் ஆகி நிக்கிறேன். நீங்க என்னடானா அதுக்குள்ள எனக்கு கல்யாணம் அது இதுன்னு எனக்கு சம்பந்தமே இல்லாத விஷயத்த பேசிட்டு இருக்கீங்க. இந்த பாருங்க பாட்டி, இந்த விஷயத்துல என்னால எந்த உதவியும் பண்ண முடியாது. நான் அதை பண்ணவும் மாட்டேன். என் சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. ஐம் சாரி. இது லக்ஷ்மியோட டாலர் செயினாச்சே. லக்ஷ்மியோடதா? உங்களுக்கு எப்படி தெரியும்? அது அவங்க அம்மாவோட தாலி செயினை உருக்கி அதை செயினா செஞ்சு லக்ஷ்மி பூஜை பண்ண கொடுத்தா, அதை அம்மன் கிட்ட வச்சு பூஜை பண்ணி நான் தானே லக்ஷ்மி கிட்ட கொடுத்தேன். லக்ஷ்மி ரொம்ப நல்ல பொண்ணு தம்பி. அவ மாதிரி ஒரு பொண்ணு பூமியில பிறக்கிறதே அபூர்வம். அப்படி ஒரு பொறுமைசாலி. யார் மனசையும் சின்னதா கூட காயப்படுத்திட மாட்டா. அவ கால் வச்ச இடம் ஸ்வர்ணபுரியா மாறும். அவ பேர்ல மட்டும் மகாலட்சுமி இல்ல, உண்மையிலேயே மகாலட்சுமி தான். அவ கையால தாலி எடுத்து கொடுத்து இந்த ஊர்ல நடந்த கல்யாணம் நிறைய இருக்கு. ஆனா அவளோட கல்யாணத்துல லக்ஷ்மிக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. உங்க போட்டோ தவறுதலா அவங்க கைக்கு கிடைச்சது, அதை வச்சு அவங்க நாடகம் ஆனது எல்லாமே இந்த அம்மனோட திருவிளையாடல் தான்.